இலகு. பபாக், மலேசிய தேசிய பண். நீங்கள் கற்கப் போவது என்ன? தேசிய பண் உருவான வரலாறு. தேசிய பண்ணின் பெயர். நுராராக பாடலின் வரிகளும் பொருளும். தேசிய பண்ணை பாடும்போதும் கேட்கும்போதும் கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். தனித்துவத்தை உருவாக்குவதில் தேசிய பண்ணின் பங்கு. தேசிய பண்ணின் வரலாறு. நொகாரா நாட்டின் தேசிய பண் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் அடையாளமாக விளங்குகிறது. தேசிய பண் உருவான வரலாறு 1957ஆம் ஆண்டு தொடங்கியது. நாட்டின் மீது விசுவாசம் கொண்ட குடிமக்களான நாம் தேசிய பண்ணின் வரலாற்றை தெரிந்திருப்பது அவசியமாகும். அறிமுகம் இருந்தால்தான் நேசம் உருவாகும். ஆகவே நம் நாட்டின் மீது பெருமிதமும் மதிப்பும் ஏற்பட நாம் தேசிய பண்ணையை உய்த்துணர வேண்டும். மலேசியாவின் தேசிய பண் நெகாராகு. ஒவ்வொரு நாட்டிற்கும் அடையாளமாக தேசிய பண் திகழ்கிறது. பொதுவாக ஒவ்வொரு நாட்டுப் பண்ணுக்கும் அதிகாரப்பூர்வ பெயர் உண்டு. சுதந்திரத்திற்கு முன் நம் நாட்டின் தேசிய பண் காட் சேவ் த குவீன் என்ற பிரிட்டிஷ் நாட்டுப் பண்ணாகும். மலேசிய நாட்டு குடிமக்களாக தேசிய பண்ணின் வரிகளை நாம் உள்ளுணர்வுடன் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய பண்ணை நெறியோடு நாம் பாட வேண்டும். எடுத்துக்காட்டாக நேராக நின்று அதை மதிக்கும் வகையில் பாட வேண்டும். தேதிய பண்ணின் பொருளை உய்த்துணர்தல். தேசிய பண்ணின் வரிகளை புரிந்து கொண்டிருத்தலும் உய்த்துணர்தலும் அவசியமாகும். தேசிய பண் நாட்டின் மீது மக்களின் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறது. நாட்டின் மீது விசுவாசம் கொண்ட குடிமக்களான நாம். ஜனகணமன பாடல் வரிகளின் பொருள். பல்வினத்தையும் பல சமயத்தையும் சார்ந்த மக்கள் ஒன்றிணைந்து முன்னேற்றத்தை நோக்கி செல்ல கூறுதல். நாட்டையும் மத்தரையும் சுபிட்சத்துடன் ஆட்சியுரியும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனின் ஆசியை வேண்டுதல். தேசிய பண்ணின் பொருளை உய்த்துணர்தல். ஜனகணமன பாடல் வரிகளை புரிந்து உய்த்துணர்வதால் முன்னேற்றம், ஒற்றுமை, விசுவாசம் ஆகிய பண்புகள் வளரும். இது நாட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும். தேசிய பண்ணை பாடும் நெறிமுறைகள். தேசிய பண்ணை பாடும்போது சில நெறிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும். தேசிய பண்ணின் நெறிமுறைகளை பின்பற்றி கடைப்பிடிப்பதால் மக்களிடையே நாட்டுப்பற்றை விதைத்து இலக்கையும் தனித்துவத்தையும் அடையலாம். தேசிய பண்ணுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இப்பாடலை சரியான நெறிமுறையோடும் உணர்வோடும் பாட வேண்டும். தனித்துவத்தை உருவாக்கும் தேசிய பண். தேசிய பண் வரிகளை புரிந்து கொண்டு உய்த்துணர்ந்தால் வெற்றிக்கு வழிவகுக்கும். தேசிய பண்ணின் இலக்கு தனித்துவமிக்க மலேசிய சமுதாயத்தை உருவாக்குவதே ஆகும். தேசிய பண்ணை புரிந்து கொள்வதன் வழி மக்களிடையே நாட்டுப்பற்றையும் நேசத்தையும் ஒற்றுமையையும் மேலோங்க செய்ய முடியும். மாணவர்களே, இதோ உங்களுக்கான பயிற்சி. சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.